நீ ஆதாம் ஏவாள் எந்த தோட்டத்தில், தோட்டத்துக்கு பேர் என்ன? ஏதேன். இதெல்லாம் அட்ரஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. நம்ம பார்த்தோமா? பார்க்கல. ஆனால் எப்படி தெரியும்? இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் வண்டியையும் கொடுத்து புஸ்தகத்தையும் கொடுத்துருக்காரு. இதில் எழுதியிருக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. அப்போ கடவுள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார். என்ன சொன்னாரு? எல்லாம் எதுனாலும் செஞ்சுக்கோ, எதுனாலும் செஞ்சுக்கோ, எந்த மரத்தையும் எந்த பழத்தையும் என்னனாலும் சாப்பிட்டுக்கோ. எவ்வளவு பாருங்க, 99% செய்ய சொல்லிட்டாரு, 1% செய்யக்கூடாது. எவ்வளவு நல்ல கடவுள் பாருங்க. நம்ம என்ன செய்வோம்? 99 செய்யக்கூடாதுமோ, ஒன்னே ஒன்று செய்ய சொல்லுவோம். கடவுள் அப்படி இல்லை, 99 செஞ்சுக்கோ. நீ யாரனாலும் கல்யாணம் முடிச்சுக்கோ, என்ன வேலைக்குனாலும் போ, எப்படினாலும் சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் செய்யலை. ஆனால் ஒன்னே ஒன்று செய்யக்கூடாது. எது எது சரி எது தவறுன்னு நீ முடிவெடுக்க கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன். இயேசுவுக்கே புகழ். எது தப்பு எது சரி அப்படின்னு யார் முடிவு பண்ண முடியும்? கடவுள் சொன்னாரு. எது நல்லது எது கெட்டது நீ முடிவு பண்ணக்கூடாது, நான். அதுதான் அந்த மரம், அதை தொடாத. அந்த அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு, உனக்கு கிடையாது. நீ சொல்லக்கூடாது எனக்கு இதுதான் நல்லது, நீ சொல்லக்கூடாது. நீ என்னனாலும் படிக்கோ, ஆனால் நல்லது எது கெட்டது என்கிற மரம் எனக்கு சொந்தம், அதை நீ சொல்லக்கூடாது. அப்ப சாத்தான் வந்தான். சாத்தான் ஏவாள்கிட்ட கேட்டான், கடவுள் உன்கிட்ட பேசியிருப்பார? ஆமா பேசினாரு. அந்த மரத்தை அந்த பழத்தை திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார? ஆமா. எங்கேயும் கேட்கான், திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார? ஆமா திங்கக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. ஆமா. ஏன்னா கேட்பாங்க, வாயன் திருவிழா தானே, ஒரு கட்டி ஒரு கட்டி. ஏ பொட்டாட்டி மோசமான ஆளியா, கொன்னே போடுவா, குடும்பம் 2 ஆயிரம். அவன் பொண்டாட்டி குடிக்கக்கூடாது அப்படித்தானே, குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாளா? ஆமா. என் பொண்டாட்டி தான் சொன்னா, என் பொண்டாட்டி தான் சொன்னா. அதுக்காக இதெல்லாம் பயன்தான். என்ன பாஸ், இதெல்லாம் பயன்தான் குடும்பம் நடத்த முடியுமா? அப்படித்தான் இருப்பாளுங்க பொம்பளைங்க. வாங்க பாஸ். இந்த சாத்தான் சொல்லலாம் பாருங்களேன், ஏவாள்கிட்ட சொல்லலாம், கடவுள் அப்படித்தான் சொல்லுவாரு, அப்படிதான் சொல்லுவாரு. நீ அதை பத்தி உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீ முடிவு பண்ணு. இதுதான் ஆதாம் ஏவாள் கதையே. என்னன்னா, நல்லது கெட்டதை நீ முடிவு பண்ணு. அவர் வாட்ட சொல்லிட்டு கிடக்கிறார். இதுதான் இதுதான் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க அதானே சொல்லுது. நம்ம வீட்டில எல்லாம் ஆதாம் ஏவாளை தான் வளர்க்கும். சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுங்க, மொபைலை பார்க்காத. ஏன்